ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரௌடு இருந்ததுங்க. அப்படியே க்யூவில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ், அப்படியே சுற்றி பார்த்தா வேறு லெவலில் ஷாப்ஸ் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை அதர் ஸ்டேட் வந்துட்டோமான்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த இடத்துல. எனக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் போட்டு நம்ம கையில் ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு பேர் தான் ஃபுட் கார்டாங்க. அதாவது நம்ம முன்னாடியே வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு ஷாப்பில் ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்துட்டு நம்ம ஸ்வைப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும், ரோஸ் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரோஸ் மில்க் சாப்பிட போகிறோம். ரோஸ் மில்க் சாப்பிட நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் ராஜா அப்படின்ற ஒரு சின்ன ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அதில் நம்ம ரோஸ் மில்க் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஸ் மில்கில் மேலே வந்து அப்படியே ஐஸ்கிரீம் வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாங்க. அப்படியே பார்க்கும்போதே டே சாப்பிட்றா தினேஷா அப்படின்னு இருந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம நின்றுட்டே சாப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம எங்கே என்ன வாங்கினாலுமே அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம உட்காந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணியோ சாப்பிட்லாம். அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அங்கே லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நம்ம 4 பேர் வந்திருக்கோம். ரோஸ் மில்க் மட்டும் போதுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஃபலூடா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். ஓகே, நம்ம ஃபலூடா வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்டது தாங்க ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு ஃபலூடா ஷாப்பு. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே போயிட்டு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கிங் ராயல் ஃபலூடா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே நம்ம என்ன வாங்கினாலும் முன்னாடியே வந்து ரீசார்ஜ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம ஒரு கார்டை வாங்கிக்கணும். முன்னாடியே வந்து ஒரு 500 300 1000 வந்து நம்ம பே பண்ணி அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒவ்வொரு ஷாப்லையும் ஸ்வைப் பண்ணி தாங்க நம்ம வாங்க முடியும். நம்ம டேரெக்டாக வந்து அங்கே ஷாப்பில் வந்து அமௌண்ட்டு பே பண்ண முடியாது. இங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணும் போதே அதுக்கான பில்லும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கார்டில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டில் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எகைன் போய்ட்டு அந்த ரீசார்ஜ் சென்டரில் போய் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வந்து எதுவாக இருந்தாலும் வாங்க முடியும். ரோஸ் மில்க்கும் ஃபலூடா வாங்கிட்டோமே, நம்ம இப்போ என்னதான் பண்ணுறது, ஃபுட் கோர்ட்டில் வேறு லைட்டிங் கிட்டே எப்படி வீடியோ பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங்கோட செட்டப்பில் சூப்பராக ஃபுட் கோர்ட் ஒன்று இருந்தது. சரி, நானும் எங்கள் அக்காவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம வேறு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சரி, ரோஸ் மில்க்கும் ஃபலூடாவும் சாப்பிட்டுட்ருக்கோமே, கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு கறி விருந்து அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் தாங்க உட்காந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம எதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம். நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் இங்கே வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதெல்லாம் ஓகே. இங்கே நீ சாப்பிட்டதுக்கான ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னீங்க, எங்கடா ரிவ்யூ பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே முடியாதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, மலாய் ஃபுட்டுன்னு நிறைய இருக்குது. நம்ம இங்கே வந்து நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஷாப்பில் நல்லா இல்லைனாலும் இன்னொரு ஷாப் நீங்கள் போகலாம். அந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஃபுட்டை வந்து நம்ம இங்கே வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.